ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஜாப்பனீஸ் அனிமே சீரீஸ்னு That Time I Got Reincarnated as Slime சீசன் 3 எபிசோட் 2 தான் இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த எபிசோட்ல இருந்து கதை ரொம்ப சீரியஸாக பார்க்கும், நிறைய டீட்டெயில்ஸ் கொடுத்துருப்பாங்க. பட் சில விஷயங்களை நான் மாடிஃபை பண்ணி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், ஏன்னா அப்போ தான் உங்களுக்கு கதை புரியும். சரி வாங்க, நம்ம வளவலன்னு பேசிக்கிட்டு இருக்காம இன்னைக்குள்ள கதைக்குள்ளே போகலாம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது That Time I Got Reincarnated as Slime சீசன் 3 எபிசோட் 2. என்னது கிளைமன் இறந்துட்டானா அப்படின்னு சொல்லி எல்லாரும் ஷாக் ஆகுறாங்க. லப்லாஸ் அந்த இடத்துக்கு வந்து நான் அந்த கிளைமனுக்கு முன்னாடியே வார்னிங் கொடுத்தேன், அவன் என் பேச்சை கேட்கலன்னு சொல்லவும் கிளைமனோட சோலை என்னால் சென்ஸ் பண்ண முடியல, அவன் கன்ஃபார்மாக இறந்துட்டான் அப்படின்னு காசலையும் சொல்கிறான். நான் அந்த டீமன் லார்ட் வேலண்டைனையே கொண்டுட்டு வந்திருக்கேன், அந்த கிளைமன் என்னை விட அப்போ ரொம்ப வீக்காக இருக்கான் போல அப்படின்னு சொல்லவும் லப்லாஸ் தேவையில்லாமல் பேசாத அப்படின்னு சொல்லி ஃபுட்மன் போயிட்டு லப்லாஸ் அடிக்கிறான். லப்லாஸ் எல்லாருமே வருத்தத்தில் தான் இருக்காங்க, ஒன்றை வில்லன் மாதிரி காமிச்சு மற்றவங்க சேட்னஸை குறைக்க வேணான்னு காசலையும் சொல்கிறான். ஃபுட்மன் ஸ்டாப் பண்ண அப்படின்னு யோகியோ சொல்லவும் லப்லாஸ் மோட்டிவ் என்னன்னு தெரியாமல் அடிச்சுட்டு சாரின்னு சொல்லவும் பரவாயில்லன்னு லப்லாஸ் சொல்றான். நம்ம பிளான் படி ஏதோ போகல, நம்ம ஒரு புது பிளானை தான் ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்லி திரும்ப இவங்க பிளானை போடுறாங்க. ஈவன் கிளைமன் இறந்திருந்தாலும் அவனோட கேசல் ரிசோர்சஸ் எல்லாம் அப்படியே தானே இருக்கும் டியர் கேட்கவும் அந்த ஸ்லைம் அவனோட கொஞ்சம் ஆளுங்களை அனுப்பிய கேசலையும் ஒரே நேரத்தில் கைப்பற்றிட்டான் அப்படின்னு சொல்லி காசலையும் சொல்றான். அந்த ஸ்லைமை நம்ம குறைச்சி எடை போட்டுட்டோம், வால்பர்கஸ் அட்டன் பண்ற அதே டைமிங்ல அந்த ஸ்லைம் அவன் ஆளுங்களை அனுப்பி கேசலையோ கைப்பற்றிட்டான்னு சொல்லவும் நம்ம இப்போதைக்கு பொறுமையா இருக்கிறது தான் நல்லது அப்படின்னு யோகி சொல்லவும் ஆமா இப்போ நம்ம ஏதாச்சும் பண்ணோம்னா நமக்கு ஏதாச்சும் பிரச்சனை தான் வரும்னு எல்லாரும் சொல்றாங்க. ஆனா பிரச்சனை கொடுக்குற அந்த ஸ்லைமை பார்த்துட்டு என்னால சும்மா உட்காந்துருக்க முடியலன்னு யோகி சொல்றான். அந்த ஸ்லைம் டீமன் லார்டா இருக்கான்ல, அவனுக்கு ஒரு கிஃப்ட்டை நான் அனுப்பி வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி யோகி வந்து சிரிக்கிறான். இப்போ ஹீனட்டாவை தான் காமிக்கிறாங்க. ஹோலி எம்பைரர் ரிபேரியாஸ் இங்க இருக்கிற மக்கள் எல்லாருமே ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. இந்த வேர்ல்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா ஷீசு தான் ஹீனட்டாவை ப்ரொடெக்ட் பண்ணிருப்பா. பட் ஷீசு கிட்டே இருந்தா இம்ப்ரூவ்மெண்ட் ஆக மாட்டோம் தான் அவ தனியா பிரிஞ்சு வந்திருப்பா. ஹீனட்டாக்கு இந்த வேர்ல்டுல என்ன பண்ணன்னு தெரியாம இருந்தப்போ சர்ச்சோட ஆளுங்க சில குழந்தைய ப்ரொடெக்ட் பண்றத அவ பாத்திருக்கா. ஸோ மக்களுக்கு நல்லது பண்ணணும் தான் அவளும் சர்ச்சில் சேர்ந்து ஒரே வருஷத்துல அந்த இடத்தோட கேப்டனாவே மாறிட்டா. பட் இந்த சர்ச்சோட உண்மையான நேச்சரை நான் ஹை ரேங்கிங்க்கு வந்த அப்புறம் தான் தெரிஞ்சது. இதோட லீடரா இருக்கிறவன் ஒரு வேம்பயர் அண்ட் அவனோட ட்வின் பிரதர் ராய் வேலண்டைன் ஒரு டீமன் லார்ட். அட்லீஸ்ட் இந்த உலகத்துல இருந்து என்னால முடிஞ்ச அளவுக்கு ஈவலை டெஸ்ட்ராய் பண்ணணும். ஹீனட்டா அவங்க ரெண்டு பேர் கூட ஃபைட் பண்ணியிருக்கா. அவங்க ரெண்டு பேருமே ரொம்ப ஸ்ட்ராங் தான். பட் அப்படி இருந்துமே கூட ஹீனட்டா அவங்க ரெண்டு பேரையும் கொன்னுட்டா. அட்லீஸ்ட் நான் சாகிறதுக்கு முன்னாடி ஒரு ஈவலையாச்சும் கொன்னுட்டேன். இப்போ ஃபைட் பண்ண 3 பேர் சாகிற கண்டிஷன்ல கிடக்குறாங்க. அப்பதான் உண்மையான டீமன் லார்ட் வேலண்டைன் அந்த இடத்துக்கு வரா. இவளோட பேரு லோமினஸ். உங்க ஃபைட்டை என் ரூம் வரைக்கும் கேட்டுச்சு, முக்கியமான ஆளுங்க நீங்க அவங்கள சாக விட்டுருவேன். நான் அசால்ட்டா அவங்கள ஹீலிங் பண்ணிட்டா. என் ஸ்ட்ராங்கான ஆளுங்களே நீ கொண்டிருக்க. உன்னை பொறுத்த அளவு ஜஸ்டிஸ்னா என்னன்னு நினைக்கிற, ஈவல்னா என்னன்னு நினைக்கிற, நான் செய்யறது ஈவல்னு நீ எப்படி சொல்ற? சரி நீ பண்றதுதான் ஜஸ்டிஸ்னு வச்சுப்போம். ஒரு சாதாரண வேக்லிங்கால என்ன தோக்கடிக்க முடியும்னு நினைச்சியா? ஒருத்தியால மட்டுமே எல்லாத்தையும் பண்ண முடியுங்கிறதுக்கு பேர் தான் தலக்கணும். ஒரு வாரத்துல 7 லோமினரியோட ட்ரையல் அட்டன் பண்ணு, அதுல நீ ஜெயிச்சா என் கூட ஃபைட் பண்ணலாம் அப்படின்னு லோமினஸ் சொல்லவும் இந்த ட்ரையல் வின் பண்ணி லோமினஸ் கூட ஃபைட் பண்ணி தோத்துருதா. அந்த டீமன் லார்ட் லோமினஸ்க்காக தான் இப்போ அவ ஒர்க் பண்ணிட்டு இருக்கா. இந்த லோமினஸ் ஒரு வாம்பயர் தான். பட் மத்த வாம்பயர் மாதிரி அவ ரத்தத்தை குடிச்சாதான் உயிர் வாழணும்னு அவசியம் இல்ல. அண்ட் ஹியூமன்ஸ் ரொம்ப சந்தோஷமா இருந்தாங்கன்னா தான் அவங்க பிளட்டும் ரொம்பவே டேஸ்டா இருக்கும். ஸோ லோமினஸ் அப்படிங்கிற ஒரு காடை கிரியேட் பண்ணி ஹியூமன்ஸை கண்ட்ரோல்ல வச்சிருக்கு தான் இந்த சர்ச்சையை அவ கிரியேட் பண்ணியிருந்தாலும் முடிஞ்ச அளவு இங்க இருக்கிற மக்களோட ஹாப்பினஸை ப்ரொடெக்ட் பண்றது தான் என்னோட கடமை அப்படின்னு சொல்லி ஹீனட்டா யோசிக்கிறா. என்னோட பிரதர் ராய் வேலண்டைனை கொண்டுட்டாங்க, நேத்து நீ தப்பிச்சு போக விட்ட அந்த இன்ட்ரோடர் தான் அதுக்கு காரணம்னு சொல்லவும் சரி நான் அவனை அப்பவே தடுத்திருந்திருக்கணும். ஆனா அவன் அவ்வளோ ஸ்ட்ராங்கா ராய் வேலண்டைன் ஒரு டீமன் லார்டுக்கு ஈக்குவலான பவர்ஃபுல்லானவராச்சேன்னு கேட்கவும் மேபி அந்த வந்த இன்ட்ரோடர் ரொம்பவோ பவர்ஃபுல்லா இருந்திருக்கலாம். கிரேட் ஃபாரஸ்ட் ஆஃப் ஜோரா ரொம்பவே ஸ்டேபிளா தான் இருக்குன்னு சொல்லவும் அந்த ஸ்லைம் எனக்கு டைம் கிடைச்சப்பவே நான் கொண்டிருக்கணும், மிஸ் பண்ணிட்டேன் ஹீனட்டா சொல்றா. ஃபால்மவுத் ஆர்மி அவன் தான் தனியாலாம் கொன்னது உண்மைதான் போலன்னு சொல்லவும் அப்பவே நான் அவனை கொண்டிருந்திருக்கணும், எனக்கு பிடிச்ச ஒரு பர்சன் அவன் கொண்டதுனால தான் நான் அவனை கொல்ல போயிருந்தேன்னு சொல்லவும் பட் அவன் இம்ப்ரூவ்மெண்ட்டை பார்த்தா ஏஞ்சல் இன்வேஷன் கூடிய சீக்கிரம் நடந்துரு போல அப்படின்னு இவங்க பேசிக்கிறாங்க. மேபி அந்த ஸ்லைம் நீ கொல்லாததும் ஒரு நல்ல விஷயம் தான் நினைக்கிறேன். அந்த ஸ்லைம் ஹியூமன்ஸ் கூட ஒத்துமையா தான் போய்கிட்டு இருக்கான். மான்ஸ்டர் அண்ட் ஹியூமன்ஸ்குள்ள ஒரு ஈக்குவல் பேலன்ஸ் இருக்குன்னு சொல்லவும் அந்த ஸ்லைம் ஹியூமன்ஸ்க்கு எதிராக எதுவுமே பெருசா பண்ணல. எனக்கு இன்ஃபர்மேஷன் கொடுத்த அந்த ஈஸ்டர்ன் மர்ச்சன்ட் மேபி அவன் என்ன போய் சொல்லி யூஸ் பண்ண ட்ரை பண்ணியிருக்கானா அப்படின்னா அந்த ஸ்லைமை நான் கொல்லாததும் நல்ல விஷயம் தான் ஹீனட்டா யோசிக்கிறா. பட் ரீமரோ வால்பர்கஸை விட்டு உயிரோட வழிய வாரனா இல்லையாங்கிறது தெரியல, அதை பொறுத்து தான் எல்லாமேன்னு சொல்லவும் அதுவும் கரெக்ட் தான் ஹீனட்டா சொல்றேன். என் பிரதர் இருந்த விஷயத்த பேசாம லேடி லூமினஸ்ட இருந்து மறைச்சிடலாமான்னு யோசிக்கிறேன்னு சொல்லவும் பட் லேடி லூமினஸ் அப்படியே கண்டுபிடிச்சிருவாங்கன்னு ஹீனட்டா சொல்றா. என் பிரதர் சத்தத்துல எனக்கு எந்த சோகமும் இல்ல, லேடி லூமினஸ் ஆனா கைண்டானவங்கன்னு அவன் சொல்றான். சே நான் இந்த இடத்துல இருந்திருந்தா அவனை இன்ஸ்டன்டா ரிவைவ் பண்ணிருப்பேன் அப்படின்னு லூமினஸ் இறந்தவனை நினைச்சு வருத்தப்படுறா. ஆக்டோகிராம்ல அந்த டிராகன் தேவையில்லாம என் வழியில குறுக்க வந்துகிட்டே இருந்தான், இல்லைன்னா நான் ராய் எங்க அனுப்பியிருக்க மாட்டேன்னு சொல்லவும் ரோடர் தப்பிக்க விட்டது ஏன் தப்பு தான் ஹீனட்டா சொல்லவும் உன் தப்பு இல்ல, அவனை அனுப்பிச்சது ஏன் தப்பு தான் லூமினஸ் சொல்றா. வீக்கா இருந்ததுனால தான் செத்துட்டான் அப்படின்னு சொல்லி அவன் பிரதர் சொல்றான். சரி நீ முடிஞ்சதை பத்தி பேசி பிரோஜனம் இல்ல, அந்த ஸ்லைம் ரொம்ப பவர்ஃபுல், அவன் கூட வெல்டோராவும் இருக்கிறான், இவங்களால நமக்கு பெரிய பிரச்சனை தான் அப்படின்னு லூமினஸ் சொல்லவும் நான் போய் அந்த டிராகனை கொல்றான்னு ஹீனட்டா சொல்றா. அந்த டிராகன் ரொம்ப பவர்ஃபுல்லானவன் ஹீனட்டா, நான் ஒன்னையும் இலக்க விரும்பல அப்படின்னு லூமினஸ் சொல்லவும் ஆனா ஒரு ஹீரோ அதை சீல் பண்ணாங்கன்னு கேள்விப்பட்டேன்னு ஹீனட்டா கேட்கவும் அந்த டிராகன் ஒரு நேச்சுரல் மேஜிக்கல்ஸால கிரியேட் பண்ணப்பட்டவன், அந்த டிராகன் மட்டும் கோவப்பட்ட அவனோட டிஸ்ட்ரக்ஷனை இந்த மொத்த உலகத்தாலையும் ஃபீல் பண்ண முடியும் அப்படின்னு லூமினஸ் சொல்லவும் அதை நானே என் கண்ணால பாத்திருக்கேன் ராய் சொல்றான். ஹீனட்டா ஒன்னையும் நான் இலக்க விரும்பல, ஸோ தேவையில்லாதது எதையும் பண்ணாத அப்படின்னு சொல்லி லூமினஸ்
சொல்றா. ஒருவேளை அந்த ஸ்லைம் சொன்னதை நான் அப்பவே கேட்டு வந்திருக்கணுமோ, தேவையில்லாம நான் அட்டாக் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி ஹீனட்டா யோசிக்கிறா. லேடி லூமினஸ் அந்த மான்ஸ்டர் நேஷன் ஃபாஸ்டா டெவலப் ஆகுறத பார்த்தா ஏஞ்சல் இன்வேஷன் குயிக்கா நடந்துரும் போலேன்னு ஹீனட்டா கேட்கவும், ஆமா பட் அதுவும் நல்ல விஷயம் தான். ஏஞ்சல்ஸ் நம்மள டார்கெட் பண்ணாம அந்த ஸ்லைம் தான் டார்கெட் பண்ணும், நமக்கு டைம் கிடைக்கும்லன்னு லூமினஸ் கேட்கறா. பட் நம்மளோட டீச்சிங்ஸ்ல ஹியூமன்ஸை கொல்ற அந்த மான்ஸ்டர்ஸை நம்ம கண்டிப்பா கொல்லணும்னு சொல்றோம். அந்த ஸ்லைமை விட்டு வச்சா நம்ம ஆளுங்க என்ன சொல்லுவாங்கன்னு ஹீனட்டா கேட்கறா. அந்த ரீமரோ ஹியூமன்ஸ்க்கு எதிராக எதுவும் பண்ணல. சொல்லப்போனா ஹியூமன்ஸ்க்கு யார் பிரச்சனை கொடுக்கறதா இருந்தாலும் சரி அவங்கள நான் கொல்லுவேன்னு சவாலே விட்டான். ஸோ அவன் வில்லத்தனமா இருந்தா கூட நம்ம ஏதாச்சும் பண்ணியிருக்கலாம். இப்போதைக்கு நம்ம அந்த ஸ்லைமை எதுவும் பண்ணாம இருக்கிறது தான் நல்லது. ஏன் பவரை பார்த்ததுனால அவனும் நம்மள எதுவும் பண்ண மாட்டான் அப்படின்னு லூமினஸ் சொல்றா. பட் நான் அந்த ரீமருவை அட்டாக் பண்ணியிருக்கேன். மேபி அவர் என் மேல கோவமா இருந்தான்னு ஹீனட்டா கேட்கவும், மேபி அது பிரச்சனையா வரலாம். பட் அவன் கண்டிப்பா என்ன பகிச்சுக்கிட மாட்டான்னு லூமினஸ் சொல்லவும், சரி இந்த விஷயத்தை நான் செட்டில் பண்ண ட்ரை பண்றேன் அப்படின்னு சொல்லி ஹீனட்டா சொல்றேன். ஃபால்மியத்துல வந்து பசமா 10,000 ஸ்டெல்லா கோல்டு காயின்ஸை கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஆனா நம்ம கண்ட்ரியோட மொத்த அமௌண்ட்டையும் அவங்களுக்கு கொடுத்துட்டு நம்ம என்ன பண்றது நோபல்ஸ்லாம் கேட்கறாங்க. கண்டிப்பா சர்ச் இதை பார்த்துட்டு சும்மா இருக்க மாட்டாங்க. மான்ஸ்டர்ஸை கொள்ள அவங்க வருவாங்க. நம்ம அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி வாரையே ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்றாங்க. இப்படியே ஒவ்வொரு நோபலும் ஒவ்வொரு கருத்தை சொல்லிட்டு இருக்கவும், அண்ணா ஐ மீன் கிங் அப்படின்னு சொல்லி ஒருத்தன் வந்து பேசுறான். ஆக்சுவலி அவன் அந்த ஃபால்மியூத் கிங்கோட பிரதர் எட்வர்ட். ஃபைட் பண்ணாமே இப்படி மான்ஸ்டர்ஸ் கிட்ட சரண்டர் ஆக போறியா அப்படின்னு எட்வர்ட் கேட்கவும், என்னது ஃபைட் பண்றதா? நீ அவங்கள நேரில் பார்த்துருந்தேன்னா உனக்கு தெரிஞ்சிருக்கும். அவங்க எவ்வளவு பவர்ஃபுல்னு தெரியாம முட்டாள்தனமா நான் வார ஆரம்பிச்சதுனால தான் இந்த கிங்டம் ப்ரொடெக்ட் பண்றதுக்கு நானே இதை செட்டில் பண்ண ட்ரை பண்றேன். நான் பண்ண முட்டாள்தனத்துக்கு என் பதவியை ராஜினாமா பண்றேன். என்னோட தம்பி எட்வர்ட் அடுத்த கிங்கா அறிவிக்கிறேன்னு சொல்லவும், நமக்கு ஒரு லெட்டர் வந்திருக்கு அப்படின்னு சொல்லி ரீட் பண்ணி காமிக்கிறாங்க. கிங்டம் ஆஃப் லோவன் வந்து டெம்பஸ் நேஷனுக்கு தான் சப்போர்ட் பண்ணுது அப்படின்னு சொல்லி இருக்கு. முட்டாள்தனமா அவங்க மான்ஸ்டருக்கு சப்போர்ட் பண்றாங்களே அப்படின்னு சில பேர் பேசிட்டு இருக்கும்போது, நல்லவள டுவார்வன் கிங்டம் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணல அப்படின்னு சொல்லி மத்தவங்க எல்லாம் பேசிட்டு இருக்கும்போது ஒரு சோல்ஜர் ஓடி வந்து ஜோரா டெம்பஸ்டோட லீடர் தன்னை ஒரு டீமன் லார்டா அறிவிச்சிருக்காருன்னு சொல்லவும், அந்த ரீமர் ஒரு முட்டாள் போல இப்ப அவன் நமக்கு மட்டும் எதிரி இல்ல, மத்த டீமன் லார்டு இதை பார்த்துட்டு சும்மா இருக்க மாட்டாங்கன்னு ஒருத்தன் பேசிட்டு இருந்தா. டீமன் லார்டு ரீமரோ டீமன் லார்டு கிளைமனை கொன்னுட்டாரு. எல்லா டீமன்ஸ் லார்டும் ரீமரோவை ஒரு டீமன் லார்டா அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க. வால்பர்கஸோட பேரையும் ஆக்டோகிராம்னு மாத்திருக்காங்கன்னு ஒருத்தன் வந்து சொல்லவும், இப்ப புரியுதா அந்த ஸ்ட்ராம் டிராகன் மட்டும் நமக்கு பிரச்சனை இல்ல, அந்த ரீமரும் நமக்கு பிரச்சனை தான். அவங்கள எதிர்த்து ஃபைட் பண்றதை விட சரண்டர் ஆகுறது தான் பெஸ்ட் அப்படின்னு கிங் சொல்லவும், உங்க பையன் தானே அடுத்த அரியணையில உட்காரணும், எதுக்கு உங்க தம்பியை உட்கார சொல்லிங்கன்னு கேட்கவும், நான் பண்ண தப்பு என்னோடய போகட்டும் கிங் சொல்றான். அந்த எட்வர்டுக்கும் ரொம்ப சந்தோஷம். அமைதி ஒப்பந்தம் போட்டு அதுல 2 நேஷனுமே கையெழுத்து போட்டுக்கிறாங்க. சொன்னபடி 10,000 ஸ்டெல்லா காயின்ஸே கொடுக்கறதா ஒத்துக்கிறாங்க. இந்த இடத்துலயே இந்த எபிசோட் முடியுது. இப்போதைக்கு கதை கொஞ்சம் வளவலன்னு தான் போய்கிட்டு இருக்கும். பட் எபிசோட் 6க்கு அப்புறமா தான் கதையை ரொம்ப வேற லெவல்ல சீரியஸா போக ஆரம்பிக்கும். ஸோ பொறுமையா வாட்ச் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை கைஸ். நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம்.